இரக்கத்தை உணர்த்தும் இயற்கை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மத்தேயு 12:7. கிராமப்புறங்களில் ஒரு வழக்கம் உண்டு. தோட்டங்களிலோ வயலிலோ விளைநிலங்களிலோ விளைந்திருக்கும் கனிகளில் பசிக்கிறதே என்று ஏதாவது ஒன்றை பறித்து உண்டால் அதனை மனிதாபிமான முறைகளில் திருட்டாக கருத மாட்டார்கள். இதற்கு காரணம் இயற்கையின் கனிகள் மனிதனின் பசியினை நீக்கி திருப்தியாக வாழ கடவுள் கொடுத்த நன்மை என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. இயற்கை தனக்காக வாழ்வதே இல்லை, மற்றவருக்காக கடவுள் அதனை படைத்திருக்கிறார். ஆகவே அவை நமக்காக வாழ்கின்றது, செயல்படுகிறது. மரங்கள் காற்றை சுத்திகரிக்கின்றன, கனி விருட்சங்கள் சுவையான கனிகளை கொடுக்கின்றன. இயற்கை வளங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்காகவே கடவுள் வைத்திருக்கிறார் என்பதே அடிப்படையான உண்மை. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில் பசியோடு நடந்து சென்ற சீடர்களது வாழ்வில் இயற்கை அவர்களது பசியை போக்கியது. ஆனால் ஓய்வு நாளில் கதிர் கொய்யக்கூடாது என்பதால் பரிசேயர்கள் கொதித்தெழுந்தார்கள். இதை கண்ட இயேசு பசியோடு இருக்கும்போது பலியை அல்ல, இறங்கி பசியாற்றும் செயலில் ஈடுபட வேண்டும் என்பதை உணர்த்தினார். இயற்கை எப்போதுமே தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்ந்து இரக்கத்தையே உணர்த்தி கொண்டு இருக்கின்றது. இரக்கத்தை உணர்த்தும் இயற்கையை சார்ந்து வாழும் நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டி வாழ வேண்டும். அவ்வாறு வாழும்போது கடவுளின் இரக்கம் பெற்று மகிழ்வுடன் வாழலாம். பவுலாரின் ஆலோசனைப்படி வாழ்க்கையில் நமக்கானதை மட்டும் நோக்காமல் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இரக்கத்தை வாழ்வில் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவில் நமக்கு உண்டான இந்த சுதந்திரத்தால் அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாய் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் நமது கரிசனையினை வெளிப்படுத்தி வாழ்ந்திடுவோம். மாட்சிமை பொருந்திய ஆண்டவரின் ஆசிகளை நிறைவாக பெற்று அவரை மாட்சிப்படுத்தி நம்மிலே கடவுள் தந்துள்ள இறைச்சாயலை வெளிப்படுத்துவோம். ஜெபம். மனதுருகும் கடவுளே, பேரிரக்கத்திற்கேற்ப நாங்களும் பொறுப்புணர்ந்து கரிசனையுடன் வாழ துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும்.